அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மேல்நிலை 1ஆம் ஆண்டு வரலாறு அலகு 7, 8, 9, 10, 11 இந்த 7, 8, 9, 10, 11 பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஏற்கனவே அலகு 1 முதல் 6 வரையிலான பாடப்பகுதிகளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் விடைகள் கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. இப்போ ஒரு மதிப்பெண் வினாக்கள் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், அலகு 7 என்ன பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க? குப்தர். இந்த பாடப்பகுதியில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சரியான விடையை தேர்வு செய்க. 1. குப்தர் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாதது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இதற்கான விடை கதைகள், புராணங்கள். 2. பொறுத்துக பகுதி கொடுத்துருக்காங்க. தன்வந்திரி, இதற்கான விடை ஆயுர்வேதா. வராகி மிகிரா, விடை பிருகத் சம்ஹிதா. அடுத்து பாருங்க, ஆரியப்பட்டர், இதற்கான விடை சூரிய சித்தாந்தா. அமரசிம்மாவுக்கு அமரகோசா. அப்போ நமக்கு விடை ஆ விடை தான். சரியா? அடுத்து டேஸுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. இதற்கான விடை சமுத்திரகுப்தர். அடுத்து டேஸ் என்ற சீன பயணி போ 5ஆம் நூற்றாண்டில் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார். இதற்கான விடை பாகியான். அடுத்து 5. கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? இதற்கான விடை எலிபண்டா குகை, மகாராஷ்டிரா. 3 தான் விடை. சரியா? அடுத்து பாருங்க, தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர்? இதற்கான விடை வசுபந்து. அடுத்த பாடப்பகுதி நம்ம பார்க்கலாம். அடுத்த பாடப்பகுதி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலகு 8 ஹர்ஷர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்க. பிரபாகர வர்த்தனர் தனது மகள் ராஜ்யஸ்ரீயை டேஸ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். இதற்கான விடை கிரகவர்மன். அடுத்து பாருங்க, ஹர்ஷர் கண்ணோசியின் அரியணையை டேஸின் அறிவுரையின்படி ஏற்றுக்கொண்டார். இதற்கான விடை அவலோகி தேஸ்வர போதிசத்வர். அடுத்து டேஸ் என்பவர் அயலுறவு மற்றும் போர்கள் தொடர்பான அமைச்சர் ஆவார். இதற்கான விடை அவந்தி. அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஹர்ஷரால் எழுதப்பட்ட நூல் எது? இதற்கான விடை பிரியதர்ஷிகா. அடுத்து 5. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? இதற்கான விடை ராமபாலர் ராமசரிதத்தை எழுதினார். அடுத்து பாருங்க, அடுத்து நம்மளுக்கு பாடப்பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலகு 9 தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்க. கீழ்கண்டவற்றில் எது சரியாக இணைக்கப்படவில்லை? இதற்கான விடை 3ஆம் கோவிந்தன் வாதாபி. அடுத்து தேர்ந்தெடுத்து பொறுத்துக. இதற்கான விடை பாருங்க, சிம்ம விஷ்ணு. இதற்கான விடை பல்லவ அரசன். 1ஆம் ஜெயசிம்மன் சாளுக்கிய அரசன். 1ஆம் ஆதித்தன் சோழ அரசன். மாமல்லபுரம் கப்பல் தளம். இதற்கான விடை ஈ விடை தான் சரியான விடை. அடுத்து பார்க்கலாம், காம்போஜம் என்பது நவீன. விடை கம்போடியா. 4. சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம். டேஸ் சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம் இருக்கு, சரவண பெலகோலா. அடுத்து அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியரால் கட்டப்பட்ட கோவில்கள் எங்கு உள்ளது? இதற்கான விடை பட்டடக்கல். 6. அயல்நாட்டு வணிகர்கள் டேஸ் என்று அறியப்பட்டனர். இதற்கான விடை நானாதேசி. 7. ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு. விடை அத்வைதம். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்த பாடப்பகுதி அலகு 10 அரபியர் துருக்கியரின் வருகைன்னு இருக்கு. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்க. 8ஆம் நூற்றாண்டில் அரேபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் டேஸ் ஆவார். இதற்கான விடை தாகிர். 2. கஜினி மாமூது இந்தியாவுக்குள் டேஸ் முறை இராணுவ தாக்குதல்களை நடத்தினார். விடை 17. 3. பாலம் பவோலி கல்வெட்டு டேஸ் மொழியில் இருக்கிறது. இதற்கான விடை சமஸ்கிருதம். அடுத்து பாருங்க, உலக புகழ்பெற்ற கஜுராகோ கோவிலை கட்டியவர்கள். இதற்கான விடை சண்டேலர். 5. மம்லுக் என்ற பெயர் ஒரு டேஸுக்கான அரபு தகுதி சுட்டாகும். இதற்கான விடை அடிமை. அடுத்து 6. இபின் பதுதா ஒரு டேஸ் நாட்டு பயணி. இதற்கான விடை மொராக்கோ. அடுத்து 7. அரச பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான். விடை ஆலம் ஷா. அடுத்து 8. சரியாக பொருத்தி விடையை தெரிவு செய்க. 1. ராமச்சந்திரர். விடை தேவகிரி. கான் இ ஜஹான். இதற்கான விடை காகதியர்.
மாலிக் முகமது ஜெய்சி, இதற்கான விடை பத்மாவத். மன்மந்திர், இதற்கான விடை மான்சிங். அப்போ விடை எது வரும் அப்படின்னா விடை தான் சரி. அது 4, 1, 2, 3. அடுத்த பகுதி பார்க்கலாம். அடுத்து அலகு 11ல் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, சரியான விடையை தேர்வு செய்யலை. டேஸ் கடல்வழி படையெடுப்புகள் ஸ்ரீவிஜயா அரசு வரை விரிவடைந்திருந்தன. இதற்கான விடை முதலாம் ராஜேந்திரன். அடுத்து டேஸ் படுகையில் இருந்த சோழ அரசின் மையப்பகுதி சோழ மண்டலம் எனப்படுகிறது. விடை காவிரி. முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் இணைந்து டேஸ் ஆண்டுகள் சோழ அரசை ஆட்சி செய்தார்கள். விடை 2. 4 டேஸ் ஒரு களத்துக்கு சமம் ஆகும். 28 கிலோகிராம். அடுத்து 5 கெடா டேஸில் உள்ளது. விடை மலேசியா. 6 முதலாம் ராஜராஜனின் ஆட்சியில் மாமல்லபுரம் டேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு குழுவால் நிர்வகிக்கப்பட்டது. இதற்கான விடை மாநகரம். பொறுத்துக. படை முகாம், இதற்கான விடை படை வீடு. புறக்காவல் படைகள், இதற்கான விடை நிலைப்படை. தலைவர் படை முதலி. படைத்தளபதி தண்டநாயகம். இது பக்கை 173 இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதற்கான விடை ஆவிடை தான். 1, 3, 4, 2. அடுத்து டேஸில் பெற்ற வெற்றியின் நினைவாக முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். இதற்கான விடை வட இந்தியா. அடுத்து 9 டேஸ் பாண்டியர்களின் முதல் தலைநகரம் ஆகும். இதற்கான விடை கொற்கை. அடுத்து 800 சேர்ந்த மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது. இதற்கான விடை கிராமம். வறட்சி பகுதியான ராமநாதபுரத்தில் பாண்டிய அரசர்கள் டேஸை கட்டினார்கள். இதற்கான விடை ஏரிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.